கோடை மழைனா இதுதான் போல் அப்படி ஒரு மழை காலையில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த காஃபி சாப்பிட்டுட்டு அந்த ரெயின் ட்ராப்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்ச நேரம் கூட நிலைக்கல. ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது செம்ம வெயில், மழை பெஞ்சதுக்கான ஒரு அறிகுறி கூட இல்லை. ஸோ ஈவினிங்காக வீட்டுக்கு வந்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன், தூத்துக்குடிக்கு கிளம்பிட்டேன். ஸோ இது 7:30க்கு பிஎல் சிட்டி ட்ரெயின் அந்த தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ சீட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஏறிட்டு ட்ராவல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சோலோ ட்ராவல் தான். 5:30க்கு தூத்துக்குடி வந்து இறங்கிட்டேன். ஸோ ஆப்போசிட்டில் தான் பஸ் ஸ்டாண்டு. ஸோ ஊருக்கும் பஸ் ஏறியாச்சு. ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு வந்ததுனால உப்பளம், அப்புறம் பனங்காடு, தென்னை மரம்லாம் பார்த்துட்டே போனேன். அது சூப்பராக இருந்துச்சு. அந்த பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த காலையில் அந்த காற்றே பாருங்களேன், அந்த சன்ரைஸ் பார்த்துட்டு அந்த நேச்சுரலான அந்த காற்று சூப்பராக இருந்துச்சு. இங்கே யாருக்காவது இப்படி ஒரு மெமரி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்பா தான் பஸ் ஸ்டாண்டு கூப்பிட வந்திருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அம்மா கையில் ஒரு காஃபி குடித்ததுக்கப்புறம் தான் மனசே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பாய் பாய்.